हरि गोविन्द गोकुलनन्दन गोविन्द தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்வாரம் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் குலனன் தானே வைகுந்தம் தரும். நம்முடைய எம்பெருமானார் தரிசனம் எத்தனையோ பெயர் வைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தரிசனத்துக்கு எம்பெருமானார் தரிசனம் என்று பெயர் வைத்தது யாரு? நம்பெருமாள். அதுக்கு முன்னாடியெல்லாம் அதெல்லாம் பெருமாள் கோஷ்டின்னு தான் சொல்லிக்குவாங்க. நெத்தியில் திருமணிட்டா என்ன வாங்கலாம், பெருமாளை கும்பிடுறவங்க. அப்படி இல்லாமல் எம்பெருமானார் அவதாரம் செய்த பிறகு நம்முடைய வைணவத்தை எப்படி இருக்க வேண்டும், வைணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நெறிப்படுத்தினார். அதற்கு முன்னாடி இருந்த ஆச்சாரிய சுவாமிகளாக இருந்தாலும் சரி, வேதம் வல்லவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோருமே வேத ஆகம முறைப்படி மட்டும்தான் இருந்தார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், சதுர்த்த வர்ணம், 4 வர்ணத்தில் பிறந்தவர்கள் அந்தந்த வர்ணத்தின்படி அந்தந்த காரியங்களை செய்ய வேண்டும். இந்த 4 வர்ணங்களில் என்னென்ன செய்யணுங்கிறதையெல்லாம் வேதம் சொல்லியிருக்கு. அதை கிருஷ்ண பரமாத்மாவும் கீதையிலே சொல்லியிருக்கார். இப்போ அதை வச்சுட்டு தான் இந்த அரசியல்லாம், அதாவது சனாதனம் அது இதுன்னு பேசுறதெல்லாம் அதில் தான் வருது. அது என்ன தவறுன்னு தெரியல. இப்போ நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் 4 வேலையும் செய்யணும். ஒன்று திருவாராதனை பண்ணணும். இது யார் செய்யறது? பிராமணால் செய்ய வேண்டியது, பெருமாளுக்கு செய்யணும். அதற்கடுத்து வியாபாரம் பண்ணணும். குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அப்படி அந்தந்த வர்ணத்திலே அதற்கடுத்து நாம் பாத்ரூம் நம்ம தான் கழுவிக்கிறோம், வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணும். இப்போ 4 வர்ணத்துக்குள்ள வேலையை ஒவ்வொருவரும் செஞ்சு தான் இருக்கு. ஆனால் இது வேதத்தினுடைய முறைப்படி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கக்கூடியது. அந்தந்த வைசியானா நீ அதைத்தான் செய்யணும், வியாபாரம் தான் செய்யணும். அவர்களால் மட்டும்தான் இந்த மாதத்தில் இந்த பகுதியில் இது விளைகிறது, இதை கொண்டு சேர்த்து அந்த பகுதி மக்களுக்கு அதை கொடுக்கணும். விளைபொருளை கொண்டு சரி பண்ணி சேர்த்து வியாபாரமாக பண்ணுறது வைசியம். பிரச்சனை, நாட்டுக்கு நாடு பிரச்சனை, ஊருக்கு ஊர் பிரச்சனைனா அதை தீர்த்து வைக்க வேண்டியது ராஜாக்களுடைய இது, சத்திரியனுடைய கடமை. இப்படி 4 வர்ணங்களில் இருந்ததை சுவாமி எம்பெருமானார் இந்த 4 வர்ணங்களும் அப்படியே இருக்கட்டும், இதற்கு மேலே ஒரு வர்ணத்தை உண்டு பண்ணார். இது சதுர்த்த வர்ணம் என்று இருக்கிற காட்டிலும் அதற்கு அடுத்து ஒன்று என்ன பண்ணார்னா, பாகவதர்கள். இப்போ எல்லோருமே இந்த 3 பேரும் பிராமணர்களோடு போட்டி போட்டு நாமெல்லாம் அவங்களுக்கு சமங்கிறாங்க. 4 பேருக்கு மேலே உள்ளது தான் பாகவதம். ஏனென்று கேட்டால் அவன் சரணாகதன், எம்பெருமானையே சஞ்சம் என்று பற்றி இருக்கக்கூடியவன். அவர்களெல்லாம் வேதம் வல்லவர்கள், வேதத்தை கொண்டு பற்றணும். தோல் வலிமை உடையவன் தன்னுடைய பராக்கிரமத்தினாலே தான் மேலே வரணும்னு ஆசைப்படுவான். இது அப்படி இல்லை. இத்தலையால் ஏதுமில்லை என்று இருந்ததுவே அத்தலையால் வந்த அருள். என்னால் ஒன்றும் முடியல. தோப்புசாமி அடிக்கொருக்கா சொல்லுவார், என்னென்ன ஒருவன் வாழ்நாளில் அதிக கடன் பட்டுட்டான், பட்ட கடன் அதிகமாயிடுச்சு, நாம் சேர்த்துருக்கிற பாவம் மாதிரி. இந்த கடனை கட்டக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. நாமெல்லாம் இப்போ கர்மத்திலிருந்து கர்மகாண்டத்தையோ யாகமோ யஜ்யமோ பண்ணி அதில் பிழையற பண்ண முடியுமான்னா இல்லை. இன்றைக்கு
லட்சத்தில் ஒருத்தர் கூட அந்த மாதிரி யாகங்கள் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அது பண்ணினால் அது வரும். இப்பொழுதும் பெய்யன பெய்யும் மழைன்னு ஒரு பெண் கற்புடைய பெண் சொன்னால் மழை பெய்யும்னார். யாகங்கள்ல ஏன் பெய்யாது? ஆனால் அப்படி செய்யக்கூடியவர்களுடைய தன்மை குறைஞ்சிட்டே வந்துருச்சு. இந்த தன்மையெல்லாம் குறைய 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 என்ன பண்ணார்னா, இவர்களையெல்லாம் கடை தேற்ற வேண்டும் என்பதற்காக எம்பெருமானை எம்பெருமானாரை அனுப்பி வைத்தார். எம்பெருமானார் என்று சொன்னால் எம்பெருமானார் சொன்னது யார்? நம்பெருமாள். நம்பெருமாளுக்கு எம்பெருமானார்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவரால் முடியாத காரியத்தை இவர் செய்ததுனால பெருமானார்னார். அவர் என்ன செய்தார்னா, எத்தனை அவதாரங்கள் முடியுமோ அத்தனை அவதாரங்கள் எடுத்தார். எல்லாம் 10ன்னா இல்லை, 24க்கு மேலே இருக்கு. இப்பவும் அப்பப்போ எடுத்துக்கிட்டு தான் இருக்கார். நமக்கு வேணா தெரியாமல் இருக்கும். நமக்கு தெரிந்ததை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நமக்கு தெரியாதது எத்தனையோ அவதாரங்கள். யாரோ ஒரு பாகவதர் வருவாங்க, அவர்கள் சில கைங்கரியங்களை எல்லாம் இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய நோய் சௌரியம் ஆகிடும். பாகவத ரூபத்தில் அவன் எம்பெருமான் வந்திருக்கான். இப்போ நாம் பார்க்குறோம், ஒரு அவசரமான நேரத்தில் பொருளாதாரம் சிக்கல் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ஒருத்தர் திடீர்னு இதை வச்சுருங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது நான் வெளிநாடு போகிறேன், நான் வர வரையிலும் இதெல்லாம் நீங்கள் வச்சுருங்கிறார். எவ்வளவு நாள் ஆகும்னா 1 வருடம் ஆகும்னார். 1 வருடம் வரல, அதுக்கு உரிமையாளர் இவர் தான். அப்போ பொருளாதாரத்தையே சரி பண்ணி கொடுத்தோடனே இவர் என்ன நினைக்கிறான்? பகவான் அனுப்பிச்சிருக்கான். யார் கொண்டு வந்து கொடுப்பா? இந்த மாதிரி பகவான் தான் அனுப்பிச்சிருக்கான்னு இவனுடைய உணர்வுகள் சொல்லுது இல்லையா? அதுதான் அவதான். ஒவ்வொருத்தருக்கும் அதான் ஒருத்தர் கேட்டார், இறைவன் ஏன் மச்சமாக கூர்மமாக வராகமாக அவதாரம் பண்ணினான்? நாம் எப்படி இருக்கிறோம்னா, மச்ச கூர்ம வராகம் மாதிரி அவதாரங்களிலே அவர் தன்னை தாழ பண்ணி கொண்டு வந்தார். சேற்றிலே நீரிலே அதில் வாழக்கூடிய மிருகங்களாக அவதாரம் பண்ணார். கூர்மம் சேற்றிலே இருக்கும், நீரிலே இருக்கும். வராகம் சேற்றில் மட்டும் இருக்கும், நீரில் அதிகமாக உள்ள போகாது. இப்படி ஒவ்வொரு அவதாரங்களிலும் எடுத்தானே எம்பெருமான். இத்தனை அவதாரங்கள் எடுத்து இவர்களை உஜ்ஜீபிக்க வேண்டும் என்று வந்தானே, ஏன் அவன் அப்படி வர வேண்டும்? எப்பவும் போல சண்டு சக்கரங்களோடே அருள் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னா, ஒரு கரையானுக்கு உதவ வேண்டும் என்றால் உங்களால் முடியுமா? மனிதர்கள் நமக்கு உதவணுங்கிற எண்ணம் இருக்குது. கரையானுக்கு உதவலாம் என்று நீங்கள் நினைத்தாலும் உதவலாம் என்று இப்படி கையை வச்சிங்கன்னா 10 கரையான் போய் சேர்ந்துடும். கொஞ்சம் எடுத்து வேறு இடத்துல வைக்கலாம்னு எடுத்தீங்கன்னா கையிலே பூரா நசுங்கி போயிடும். ஒரு கரையானை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு யானை நினைத்தது என்று சொன்னால் அது ஒரு கரையானாகத்தான் வரணுமே தவிர யானையாக முடியாது. எம்பெருமான் நாமெல்லாம் கரையானை விட மோசமானவங்க. கரையானுக்கு இருக்கிற சக்தி கூட கம்மி. கரையானுடைய சக்தி, நீங்கள் பர்மாவிலேருந்து தேக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தீங்கன்னாலும் சரி, சத்தம் போடாமல் வெளியே தெரியாமல் உள்ள ஓட்ட போட்டுரும். நம்மளால் முடியுமா? அந்த செல்லு அழிச்சிருச்சும்பாங்க. அதை காட்டிலும் மோசமானவர்கள் தான் நாம். நம்மளை கடைத்தேற்ற வேண்டும். இந்த நிமக்கனதை உயர்த்த தாழ இழிந்தார்னார். சாதிக்கும் போது சொன்னார், கூபத்தில் வீழும் குளவியுடன் கூடவே குதித்து அவ்வாபத்தை நீக்கும் அன்னை. ஒரு தாய்க்கு இந்த குணம் இருக்கு. எப்படியாவது இந்த சேற்றில் விழுந்த குழந்தையை தூக்கி மேலே கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அந்த தாய்க்கு இருக்கிற குணம் எம்பெருமானுக்கு இருக்காதா? அப்படி அவதாரம் பண்ணினான். அந்த அவதாரங்களிலே என்ன சாதிக்க முடிந்தது என்று சொன்னால், அமுதனார் சொன்னார், சில வண்டிகள்லாம் வரும், அது கொஞ்ச நாளில் மார்க்கெட்லேயே இருக்க. என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஃபெயிலியர் மாடல். அந்த மாடல் இப்போ வர்றதில்லைன்னா, அதுக்கு அடுத்தா அப்படி வர்ற மாடல் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னா அது ஓடும். அப்படித்தான் எம்பெருமானார் என்ன பண்ணார்னா, அத்தனை அவதாரங்கள் எடுத்த பொழுது பெருமாள் அவரால் முடியவே இல்லைன்னு இல்லை, ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மி, ரொம்ப குறைந்த அளவில் தான் அவரால் ஜீவாத்மாக்களை கடைத்தேற்ற முடிஞ்சது. ஒரே ஒருத்தருக்காக ஒரு அவதாரம்.
பிரகலாதனுக்காக ஒரு அவதாரம். அப்படி வந்தார், இருந்தார், பரவிட்டு போயிட்டார். இந்த மாதிரி அதில் எவ்வளவு பேர் கிடைத்தேன்னார்கள் என்று சொன்னால் இல்லை, ரொம்ப குறைந்த அளவு. அப்பேற்பட்டவர்களை கிடைத்தேற்ற வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் முடியாத காரியத்தை செய்ய வந்தவர் யார் என்று சொன்னால் அவர் தான் எம்பெருமானார் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் உடையவர். மன்மிசை யோடிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நித்திலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் மன்னல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னதை ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. மன்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே வந்து கண்ணுற நித்திலும் காணகில்லார். இந்த உலகோர் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால் சாட்சாத் எம்பெருமான் நேரில் வந்து நின்று நான் தான் பெருமாள்னார். எங்கேயோ ஷூட்டிங்கிலேருந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா, நீங்கள் கிடையாதுங்கிறான். ஏனென்று கேட்டால் இவனுடைய அறிவுக்கு அதை பகவான் காணக்கூடிய அறிவு இல்லை. இப்போ நாமெல்லாம் பார்க்குறோம், நம்முடைய ரத்தத்தில் என்ன கோளாறுன்னு சொல்லி நம்மளுக்கு கண்ணு இல்லையா, கண்ணாடி வேற போட்டிருக்கோம். ஏன் தெரியலைன்னு சொன்னால் அந்த கண்ணு நம்மக்கிட்ட இல்லை. மாதவனே கண்ணுரனுக்கிலும் காணகில்லா. சம்சாரிகள் எப்பேற்பட்டவர்கள் சொன்னால் நான் தான் பெருமாள்னு சொன்னாலும் இல்லை இல்லை, அகமே என்ன தொம்மேங்கிறான். நான் தான் எனக்கு தலைவன், நீ எனக்கு இல்லைங்கிறான். இப்போ கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, நானே கடவுள்னு ஒரு குரூப்பு, அப்புறம் கொஞ்சம் பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லிடுறான். நம்ம தொந்தரவே இல்லை, எல்லாம் இருந்தால் தானே செய்யணும். ஒரு வழிமுறையை ஏற்படுத்தினது தான் சனாதன தர்மம். நீ இப்படி இருக்க வேணும். ஒரு மருத்துவர்கிட்ட போனால் அவர் என்ன பண்ணுறாரு, இன்னென்னது செய், இன்னென்னதெல்லாம் செய்யாதேங்கிறார். செஞ்சா யாருக்கு லாபம், செய்யலைன்னா யாருக்கு நட்டம்? நோயாளிக்கு தான் அது. இப்போ அதே மருத்துவமனைக்கு போன ஒருத்தர் சொன்னாராம், டாக்டர் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், சுகர் இருந்தால் என்ன, தினம் 10 ஜிலேபி சாப்பிடுவேன்னா என்ன ஆகும்? இப்பொழுது நாத்தியம் பேசக்கூடியவர்கள் எல்லாருமே, தோப்புசாமி காலத்தில் ஒருத்தர் இருந்தார் மதுரையில், முழுக்க நாத்திய சங்க தலைவர். பெரியார் அங்கே போனால் அவர் வீட்டில் தான் இருப்பார். அப்பேற்பட்டவருக்கு எம்பெருமான் கருணை பண்ணால் ஒரே ராத்திரியில் வைகையில் குளிச்சுட்டு நேராக வந்து அப்படியே சாமியுடைய உபன்யாசம் கேட்டார். கோஷ்டிக்கு வந்தார். ஐக்கிய வைஷ்ணவ சபையில் அவர் மெம்பரானார். சமாஷனை பண்ணிட்டு அவர் தினசரி என்ன பண்ணுவார்னா 10 குழந்தைகளை கூப்பிட்டு திருப்பாவை சொல்லி கொடுத்தார். இன்றைய நாத்திகர்கள் எல்லாம் நாளைய பாகவதர்கள்னு தான் அடியும் சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய கர்மாவை கழிச்சிடுறாங்க. நம்முடைய அன்னங்காராச்சாரிய சுவாமிகள் அண்ணாதுரை இறந்த பொழுது கட்டம் போட்டு அந்த ராமானுஜனில் போட்டிருந்தார். இவர்களெல்லாம் நாத்தியம் பேசினாலும் நம்மளை விட அதிகமாக இறைவனை நினைக்கக்கூடியவர்கள். ஏன்னா திட்டுறதே தொழில். இன்னைக்கு மேடையில் எங்கே பேசணும், அடுத்தபடி மதுரை போகணும், அப்புறம் திருநெல்வேலி போகணும்னா அங்கேயும் இங்கே திட்ட மாதிரி அங்கேயும் போய் திட்டணும். அப்போ அதிகமாக யார் பேசுகிறா? அப்படி இறைவனை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த நாத்திகவாதிகள் கூட கண்ணுற நிக்கிலும் காணகில்லா உலகோர்கள். இந்த உலகம் அப்படி ஆகிப்போச்சு. இவர்களெல்லாம் கடைத்தேற்ற வேண்டும் என்பதற்காக எம்பெருமானுடைய கிருபையை முன்னிட்டு கொண்டு இந்த பூலோகத்திலே வந்து அவதாரம் பண்ணினவர் தான் ஆதிசேஷன் அம்சமான சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர் உடையவர். அந்த உடையவர் என்ன உடையவர் என்றால், இப்போ சொல்லுவான் அவர் ரொம்ப செல்வாக்குடையவர்னா, அவர் செல்வம் உடையவர், இவர் அதிகாரம் உடையவர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடைத்தன்மை உண்டு. ஆனால் என்ன உடையவர் என்று சொன்னால், பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் புவனி முழுதும் அங்காதும் சோராமை ஆழ்கின்ற செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன்.
108 திவ்ய தேசங்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடியது நம்முடைய நம்பெருமாள் இருக்கக்கூடிய திருவரங்கம். நமக்கெல்லாம் அந்த 108ன்னு கணக்கு பார்க்கும்போது இங்கே யாராவது 108 சேவை செய்யலான்னு கேட்டால் யாரோ கையை தூக்குறாங்கன்னா ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம், அல்லது அறியாமையினால கையை தூக்குறாங்க. 106 தான் சேவிக்க முடியும். அதற்கடுத்து 2 திவ்ய தேசங்கள். அது எது? திருப்பார்கடல், பரமபதம், வைகுண்டம். இந்த ரெண்டுக்கும் தலைமை யாருன்னு சொன்னால் நம்பெருமாள். நேரடியாக மற்ற பெருமாளுக்கு மட்டும் தலைவர் இல்லை, பரமபதநாதனுக்கும் தலைமையாக இருக்கக்கூடியவர். இரவு பொழுதில் இரவு 12 மணி அளவில் 106 திவ்ய தேசத்து எம்பெருமான்களும் 107 திவ்ய தேச எம்பெருமான்களும் திருவரங்கம் வந்து இந்த ஒரு பிரான்ச்சு 10-15 இருக்குன்னு சொன்னால் ஒரு நைட்டு 9 மணி ஆனால் கல்லாவை கட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க முதலாளிகிட்ட. இங்கே இவ்வளோ வசூல், இவ்வளோ பாக்கி இருந்திருக்கு, இது போக இப்படி தான் ஸ்டாக்குன்னு சொல்ல வேண்டிய கடமை. எம்பெருமானுடைய நிர்வேத கிருபையினாலே நம்பெருமாளுடைய கிருபை உலகத்தை முழுவதும் அங்கே இருந்து கொண்டு ஆளுடைய செங்கோலுடைய திருவரங்க செல்வன். அவருக்கு செங்கோல் உண்டு. அப்படி செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் அவருடைய கருணையினாலே இந்த ஜீவாத்மாக்களை கடைத்தேற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு திருவுள்ளம் பற்றினார். அதற்கு என்ன வழி? நம்மால முடியல. கண்ணுழைக்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுது நன்னறி ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே. ஞானம் உண்டாக வேண்டும். அர்ஜுனனுக்கு 18 அத்தியாயங்கள் சொல்லி எவ்வளவோ புரியறதுக்கு முயற்சி பண்ணார். அவனுக்கு ஞானம் வந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு ராஜ்யம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உன்னோடே வர்றேன்னு போயிருக்கணும். திரும்பவும் போய் ராஜ்யத்தான் அழப்போனான். அப்போ எம்பெருமானுடைய முயற்சியினாலே ஒருவனை கரெக்டாக திருத்த முடியல. ஆனால் சுவாமி எம்பெருமானார் அவதாரம் பண்ணி உலகில் உள்ள பொலிக போயிற்று வள்ளுயிர் சாவும் கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி ஒளிதரக் கண்டோம். யார் சாதிச்சது? நம்பெருமாள். அவருக்கு எப்படி தெரியும்? நாமெல்லாம் வானொலியில் அல்லது தொலைக்காட்சியில் என்ன கேட்குறோன்னா வானிலை அறிக்கைன்னு சொல்கிறான். நம்மளும் இங்கே தான் இருக்கோம். வானிலை அறிக்கையில் சொல்கிறாங்க இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரையிலும் மிதமான மழை, அப்புறம் கடுமையான மழை அல்லது புயல் வரும்னு சொன்னால் நமக்கெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். இது எப்படி இவங்க மட்டும் சொல்ல முடியுதா? சொல்ல முடியும். என்ன காரணம் என்றால் அவர்கள் அந்த கணிதத்தை படித்திருக்கிறார், அதனால் அதை சொல்ல முடியும். அந்த முறையை கற்றிருக்கிறார்கள். ஒரு ஜோதிடத்தில் போனால் இவருடைய வாழ்நாள் இவளுக்கெல்லாம் உயர இருப்பார், இப்படி கீழே வருவார், பழையபடி மேலே வந்துடுவார். இப்போ இந்த அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் திரும்ப மேலே போய் கீழே வருவாங்க. அதை அவங்க கணிக்கின்றார். அது நம்ப முடியுதானா? நம்புகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது வேத சாஸ்திரம் தான். அது வானிலை சாஸ்திரம் மாதிரி, இது ஜோதிட சாஸ்திரம். அப்போ நம்பித்தான் ஆகணும். அதே மாதிரி சுவாமி நம்பெருமாளுக்கு எம்பெருமான் காட்டி நெறிகாட்டி நீக்குதியோ என்று மாற்றி அவரை போட்டு, அதாவது புரட்டி எடுக்கிறார் பெருமாள். என்ன காரணம் என்றால் வேதம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் வேதம்னா என்னன்னு கேட்பாங்க. இந்த நம்முடைய கர்ம வினையானது உலகத்திலேயே ஆன்மீகமான நாடு எதுன்னா பாரதம் தான். அந்த பாரதத்திலையும் ஆன்மீகமாக ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணது தென் திசை தான். தென் திசை அத்தனை ஆழ்வார்களும் இங்கே தான். ஒருத்தர் மட்டும்தான் கோடியர்கோன் கொடை குலசேகரன், மீதி எல்லாம் இங்கே தானே. இத்தனை பேர் இந்த அவதாரம் பண்ணினார்களே. இன்றைக்கு நாத்தியம் எங்கே அதிகமாக இருக்குன்னா இங்கே தான். ஏனென்று கேட்டால் அங்கே ஒன்றுமே தெரியாத ஊரில் அதை பற்றி அவன் நாத்தியமும் தெரியாது, பகுத்தறிவும் ஆன்மீகமும் தெரியாது. ஆன்மீகம் என்பது தன்னை உணரணும்,
இறைவனை உணரணும். ஏன் இவ்வளவு நாளாக இறைவனை நாம் அடையாமல் இருக்கோங்கிற அந்த அறிவு உண்டாகணும். அந்த விரோதியை தெரிஞ்சுக்கணும். இதை போக்குறதுக்கு என்ன வழின்னு தெரியணும். கடன் பட்டாச்சுன்னு சொன்னால் அதை போக்குவதற்கு என்னென்ன, எப்படியாவது அதை இங்கே லோன் வாங்கி அங்கே லோன் வாங்கி தீர்க்கிற மாதிரி கர்மாவை கழிக்க வழி தெரியணும். இதற்கு மேலே எதை நோக்கி நாம் வாழ்கின்றோம் என்ற அந்த துடிப்பு உண்டாக வேண்டும். இத்தனையும் தெரிந்தால் தான். இன்றைக்கி வட இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை இப்படிமா போயிட்டே இருப்பான். ஒன்றும் பெரிய ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் கிடையாது. அந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கக்கூடிய பகுதி எதுன்னா தமிழகம் தான். எப்படி எம்பெருமான் ஏன் தென் திசை நோக்கி பள்ளி கொள்ளும்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்க தென் திசை இலங்கை நோக்கின்னு. இது மற்றவங்களை ஏமாத்துறது. எம்பெருமான் தென் திசை இலங்கை நோக்கி இருக்கு. எனக்கு வேண்டிய நம்மாழ்வார் தென் திசையில் தான் அவதாரம் பண்ண போகிறார். அந்த திசையை நாம் நோக்கி இருக்கணும்னு இருந்தாராம். இலங்கை மட்டும் இல்லை, இலங்கை மேலே உண்மைதான். விபீஷணனுக்காக நான் இங்கிருந்தே ரட்சிக்கிறேன்னு சொன்னார். அப்படியே அங்கேயே இருந்தார். ஆனால் அதை விட சூட்சமானது என்னென்னா நம்மாழ்வாரை நோக்கி கொண்டிருந்தார். அந்த நம்மாழ்வாருக்கு ஞான திருஷ்டியிலே சொல்லுகின்றார், இப்படி ஒரு அவதார புருஷன் வரப்போகிறான். இந்த உலகமே ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறது. பொலிக பொலிக போயிற்று வல்லுயிர் சாபம். இந்த சாபங்கள்லாம் போகுது. வல்லுயிர் சாபம் கலியும் கெடும் கண்டு கொண்டேன். இந்த கலியினுடைய தோஷமெல்லாம் இல்லாமல் போயிடும். கலி போகுமான்னு சொன்னால் கலியினுடைய தோஷத்தினால தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அவலங்கள் நிறைய ஆகிப்போச்சு. ஆன்மீகத்தில் மட்டுமில்லை, சமுதாயத்திலே அப்படி ஆயிடுச்சு. யார் உயர்ந்தவன் என்று சொன்னால் நிறைய பேரை ஏமாத்தினா அவன் உயர்ந்தவன். யார் தலைவர்னு சொன்னால் நிறையா தொண்டர்களை கவுத்தாச்சுன்னா பெரிய தலைவர். உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்கிறத செய்யணும், அவ்வளோதான், முடிஞ்சு போய். இப்படித்தான் இன்னைக்கு ஓடுது. யாரை பார்த்தாலும் அப்படித்தான். இதுதான் கலியுகம்பாங்க. அது களி முத்தி போச்சுங்கிறாங்க. முத்தலை என்ன கலிப்பு தான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆரம்பத்திலேயே அதை கெடுக்கிறதுக்கு வழியை சொன்னவர் தான் ஆழ்வாருக்குள்ளே பூந்து எம்பெருமான். கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல். கடல் வண்ணன் யாரு? சிவன் நாராயணன். அவருடைய பூதங்களாக இருக்கக்கூடியவர்கள் பாகவதர்கள். இவர்கள் எல்லோரும் அங்கங்கே அவதாரம் பண்ணி அடியார்களெல்லாம் வர 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 என்ன ஆயிடும்னா மலிய புகுந்து இசை பாடி மலிஞ்சு விடும், மலிஞ்சு விடும். ஒரு கிலோ தக்காளி 150 ரூபா வரலும் போச்சு. இப்போ 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ரோட்டில் போனால் அந்த சத்தம் தான் இருக்குது. அதே மாதிரி எம்பெருமானுடைய ஞானமானது அவனுடைய சீலமானது இந்த உலகுக்கு எளிமையாக எல்லோருக்கும் பற்றக்கூடிய அளவுக்கு எப்பொழுது வரும் என்று சொன்னால் அவனுடைய எளிமை ஏற்கனவே உள்ளதுதான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ராமாவதாரத்தில் வாதமா மகன் மர்க்கடம் விலங்கு மற்றொரு சாதி என்று ஒளிந்திலை. இன்ன ஜாதியும் இல்லை, அது விலங்கு ஜாதி, அது அசுர ஜாதி. எல்லாரையும் எழுதி போட்டார். விபீஷணன் அசுரன், சுக்ரீவன் விலங்கு ஜாதி, மர்க்கடம் விலங்கு. இத்தனை பேர் ஜாம்பவானை கூட அருள் பண்ணுறார். இப்படி எல்லாத்துக்கும் அருள் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் எம்பெருமானுக்கு இருந்தது. அது மலிய புகுந்து இசைபாடி ஆடி ஒளிதர கண்டோம். அப்படி கண்ட உடனே நாதமுனிகள் பட்டோலை கொடுத்து கொண்டிருக்கார். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 4000 திவ்ய பிரபந்தம் கொல்லும் பாட்டு என்று அப்படியே எல்லாம் முடிச்சுட்டாங்க. இதுக்கு 2 பாயிண்ட் இருக்கு. வேதம் உயர்ந்தது என்று சொல்லி இப்போவே நாம் நினச்சி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும். அந்த வேதத்தை குறிப்பிட்டவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்று சொல்ல, அதை விட உயர்ந்தது தான் திவ்ய பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தம் அதை விட உயர்ந்ததுங்கிறத இப்போ சாமி காஞ்சிபுரத்துலேருந்து எழுந்தள்ளியிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் 2 தமிழ் வேதம் பேசுகிறவங்களும் அதாவது வடகலையும் தென்கலையும் நான் பெருசு நீ பெருசுங்கிறாங்க. என்ன காரணம் என்றால் சொரூப ஞானம் இல்லை. இதே நிலை ஏன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்காது, அல்லது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? அப்படி இருந்ததுனால இந்த வேதமானது இனிமேல் நடைமுறையில் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா
வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். வேதத்துக்கெல்லாம் அதுதான் வித்து. அந்த வித்தா இருக்கக்கூடியது மறைச்சு விட்டோம்னு சொன்னால் மரம் செடி முளைக்காது இல்லையா, அப்படியே ஒதுக்கிட்டாங்க. அப்படி இருந்த பொழுது சில பாகவதர்கள் ஆறாம் அமுதே என்ற அந்த பதிகத்தை வந்து சேவிக்க, அதை கேள்விப்பட்டு நாதமணிகள் வம்சத்தை நாதமணிகள் இது இன்னும் தெரியுமான்னாரா, இன்னுமே தெரியல. அங்கிருந்து தேடி போய் ஆழ்வார் திருநகையிலே பெற்று அவர் எழுதிட்டு வர்றப்ப தான் பட்டோலை கொள்றார். எழுதுறதுன்னு சொல்லக்கூடாது, பட்டோலை கொண்டார். அப்படி பட்டோலை பண்ணுகின்ற பொழுது இந்த பாசனம் வந்தவொடனே கேட்டாராம், அவர் எங்கே பார்க்கறது, எப்போ பார்க்குறது? கலியும் கெடும் கண்டு கொண்பின்னு சொல்லியில அதுவரெல்லாம் அடியே இருக்கணுமே, நான் இப்போவே பார்த்தேன். உடனே போயிற்று வல்லுயிர் சாமம் என்று சொன்னாராம். எதனால் என்றால், இப்படி கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஜீவன் வரல இதுவரையிலும், நீ கேட்குறீங்க என்று சொல்ல தாமிரவரணி தீர்த்தத்தை காய்ச்ச அதிலிருந்து பவிஷ்ய ஆச்சாரிய விக்கிரகம். பவிஷ்யம்னா பின்னாடி வரக்கூடியது, வருங்காலம்னு சொல்கிற மாதிரி வருங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமேனியை காட்டி கொடுத்தார். அது இப்பொழுதும் சதுர்வேதி மங்கலம் என்று சொல்லி ஆழ்வார் திருநகையில் இருக்கு. சிற்பி கைப்படலை, தீர்த்தத்தை காய்ச்சினா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், குக்கரில் மறந்துட்டு தண்ணியை மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டு விட்டுட்டோம்னா திறந்து பார்த்தா உள்ளே ஒன்றும் இருக்காது, மேற்கொண்டு கொஞ்சம் கறி பிடிச்சிருக்கும். ஆனால் தீர்த்தத்தை தாமிரபரணி தீர்த்தத்தை எம்பெருமானுடைய கிருபையினாலே காய்ச்ச அதிலிருந்து தோன்றியவர் தான் சுவாமி எம்பெருமானார். அதிலிருந்து தோன்றியவர் தான் இப்போ நாம் சேவிக்கக்கூடிய நம்மாழ்வார். எனவே அப்படி வந்த கருணையினாலே வந்தவர் தான் சுவாமி எம்பெருமானார். பெருமாளுடைய பரம கருணையினாலே எம்பெருமானார் அவதாரம் செய்கிறார் என்று நமக்கு காட்டி கொடுத்தது நம்மாழ்வார். நம்பெருமாள் கருணை, நம்மாழ்வாருடைய பெருங்கருணை. அந்த பெருங்கருணை என்ன செய்தது என்று சொன்னால், நமக்கெல்லாம் யார் அவதார புருஷங்கிறத காட்டி கொடுத்தார். அவர் தான் சுவாமி எம்பெருமானார். அவர் நம்ம மாதிரியே வந்து பிறந்தாலும் கூட அவர் பட்ட பாடு உலகத்தில் யாரும் பட முடியாது. மற்றவங்களாம் சொல்கிறாங்க பாடுபட்டார். யாதவ பிரகாசன் இடத்துல போய் எல்லாம் தெரியும். சாந்தீபின் இடத்துல கண்ணன் சென்று வேதம் கற்றுக்கொண்ட மாதிரி யாதவ பிரகாசன் இடத்துல போய் சுவாமி எம்பெருமானார் இளையாழ்வார் அப்பொழுது பேர், அவர் சென்று வேதாந்தங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளணும்னு போகிறார். இவருக்கு தெரியாதானா, நல்லா தெரியும். ஆனாலும் இப்போ நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வர்றாங்க பாருங்கள், இவர்களை விட பள்ளிக்கூடம் போகாதவங்களுக்கு நல்ல ஆற்றல் இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் இருக்காது. யார்கிட்ட படித்த கேட்பாங்க. அந்த காலத்தில் எல்லாம் பள்ளிக்கூடம் கிடையாது, யார் குருன்னு கேட்பாங்க. அந்த ஆச்சாரியனுடைய ஓ அப்படியா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கற்றுக்கொள்ளணும்னு போனால் இளையாழ்வாருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட அவரிடத்துல கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு போனார். ஆனால் நடக்கலை. என்ன நடக்கலைன்னா, அவர் அறபாதி, இவர் ஞானத்துக்கு அது பக்கத்தில் வர முடியல. அவர் பார்த்தாராம், ஏதிவன் நம்மதத்தை இல்லாமல் செய்திடுவான் என்று யாதவன் அஞ்சும் ராமானுஜா. யாதவன் தலைவனே, அதாவது உலகத்திலேயே ஒரு அதிசயம் என்னன்னா, ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யன் இருப்பான். ஆச்சாரியன் எவ்வளவு கற்றிருந்தாலும் கூட சிஷ்யனிடத்தில் தன்னை வந்து ஆச்சாரியன் சொல்லி காட்டக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் அதே ஆச்சாரியன் அதே சிஷ்யனை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டது யாருமே கிடையாது. யாதவ பிரபாசன் மீண்டும் அதே இளையாழ்வாரிடத்தில் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணி தன்னை சிஷியனாக ஏற்றுக்கொள்ள சொன்னார். அவ்வளவு பெருமைகளை உடையவர் சுவாமி எம்பெருமானார். எம்பெருமானுடைய பெருமை உலகத்தை முழுதும் தன்னுடைய கொடைக்கீழே கொண்டு வரக்கூடியவர். அந்த எம்பெருமானாரை இந்த உலகத்துக்கு தந்து இளையரசு பட்டம், இளவரசு பட்டம்ங்கிறாங்க, அப்படி கொடுக்கறதுக்காக திருவரங்கத்திலே வந்து எம்பெருமானார் இருக்கின்ற பொழுது பங்குனி உத்திர நன்னாளிலே இவர் சரணாகதி கத்தியம் என்று அருளி செய்ய, அதை கேட்ட உடனே எம்பெருமானுக்கு ஆனந்தம் மேலிட்டது. அந்த ஆனந்தத்தில் உமக்கு என்ன வேணும் சொல்லு. இப்போ
இப்போ நாமளாக இருந்தால் என்ன செய்வோம், நமக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கும். அவர் என்ன சொன்னாராம், எம்முடைய சம்பந்திகளுக்கெல்லாம் மேல் வீடு தரணும். அப்படி கேட்ட உடனே உமக்கும் உம்முடைய சம்பந்திகளுக்கும் மேல் வீடு தந்தோம்னார். இப்ப இந்த பரமபதம் என்பது எம்பெருமானுடையதா எம்பெருமானாருடையதா? எம்பெருமானார்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஓய்வு எடுக்க போயிட்டார். அவர் இப்போதைக்கு எப்படி இருக்காருன்னா, எம்பெருமானாரோ எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இணை முதல்வர் துணை முதல்வர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லை, முழுமையாக கொடுத்துட்டார். முழுமையாக யார் பார்த்துக்கிறா? எம்பெருமானாரே பார்த்து கொள்கிறார். அப்படி கொடுத்த பிற்பாடு இப்போ பரமபதம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? எம்பெருமானாருக்கு தான் இருக்கு. அந்த எம்பெருமானாருக்கு தன்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்ததுதான். சந்தேகம் இல்லை, தெளிந்த சந்தேகம் தான் அது. என்னன்னா, நமக்கு கண்டிப்பாக நரகம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. எதனால்? ஆச்சாரியனுடைய கட்டளையை மீறினாலே, திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய அந்த ஆணையை மீறி ஒரு என்ன செஞ்சாரு, ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார். பின் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். இந்த முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்தந்த வம்சத்தில் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தருக்கு தான் அப்படித்தான் இந்த உபதேச மார்க்கம் வந்தது. இந்த உபதேச மார்க்கத்தை ஆசை உடையோருக்கெல்லாம் ஆரியர்களாக கூறும் என்று பேசி வரம்பை அறுத்தார், சட்டத்தை உடைச்சார். அப்படி சட்டத்தை மீறி செய்யக்கூடிய செயலுக்கு என்னன்னா, அதுக்கு அபராதம் இருக்கு. சட்டப்படி நடந்தால் அது ஒன்று, சட்டத்துக்கு மீறி நடந்தால் அபராதம் உண்டு. அப்படி அபராதம் பண்ணுகின்ற பொழுது அந்த அபராதத்துக்கு கண்டிப்பாக கட்டியே தீரணும். அதாவது கேரள தேசத்தில் அந்த காலத்தில் நீதிமன்றம்ன்றது நீதி அரசர் இருந்தாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரன், கோடினா இப்போ இருக்க கோடீஸ்வரன் மாதிரி கிடையாது, அவன்கிட்ட இல்லாத செல்வமே இல்லை. இவனை எப்படியாவது ஒரு நாள் இந்த அரசாங்கத்தில் தண்டிக்கணும்னு அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கெல்லாம் எண்ணம். அது இறைவன் பார்த்துக்குவான். என்ன கேட்டால், அவன் பண்ணுறது பூரா அநீதி, ஆனால் சட்டப்படி பண்ணுறதுனால அவனை ஒன்றும் பண்ண முடியல. ஏதோ ஒரு சிறு தவறு பண்ணிட்டான உடனே நீதிமன்றத்தில் நிற்க வச்சு என்ன சொன்னாலும் அதுக்கு அவ்வளவும் பணம் கட்ட தயார்னு சொல்லிட்டான். நீதிபதி என்ன சொன்னார்னா, அந்த காலத்தில் சல்லிக்காசுன்னு உண்டு, துட்டு, ஒரு துட்டு கட்டணும். எவ்வளோ பெரிய வசதி படைத்தவனாலும் பஸ்ஸில் ₹1 யார்ட்டையா கேட்டு தான் வாங்க. ஒரு பைசா கட்ட முடியல அவனால். ஏன்னா ஒரு பைசா போடுவான்னு அவன் நினைக்கல. ஒரு ஜல்லி அது கட்டவர்களும் சிறையில் இருக்கணும். ஒரு குற்றம் பண்ணினால் அதுக்குள்ள தண்டனை உண்டு. எம்பெருமானார் ஆச்சாரியனுடைய சொல்லை மீறினதுனாலே தப்பாது நரகம்னு ஆகிப்போச்சு. இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஆச்சாரியன் யார் என்று சொன்னால், நேரே சமாஷணம் செய்தவன் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனை காட்டி கொடுத்த உபகாரகன் யார் என்று சொன்னால் அவன் தான் பரமாச்சாரி, அதாவது சதாச்சாரியன் என்று சொல்லக்கூடிய பாகவர்கள். இந்த பாகவர்களிடத்தில் ஒருவனுக்கு அபச்சாரம் ஏற்பட்டது என்று சொன்னால் முழுக்க முழுக்க பரமபதம் இல்லை, பெருமாளே வந்து நின்றாலும் இவனுக்கு பரமபதம் கிடைக்காது. அப்போ எப்போ என்ன செய்யணும் என்று சொன்னால், இவர்கள் துணை கொண்டு தான் எம்பெருமானை அடைய வேணும் எழுது. ஆச்சாரியனுடைய கட்டளை மீறினா நரகம்னு ஆகிப்போச்சு. இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய நமக்கு ஆனந்தத்துக்கு உறுப்பாக இருக்கக்கூடிய சுவாமி கூரத்தாழ்வான் யார் என்று முதல்ல தெரிஞ்சுக்கணும். ராமாவதாரத்தில் தனக்கு தம்பியாக இருந்து, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீழ்கடல் புல்கு மனையாம் பூம்பட்டாம் திருமார்க்கு அளவு ஆதிசேஷனாக வந்து, சேஷன்னா என்ன அர்த்தம்? அடிமைன்னு அர்த்தம். நமக்கு எல்லாரையும் எலெக்ஷன் கமிஷனராக தான் தெரியும். நாமெல்லாம் எல்லாருமே சேஷன் தான்.
ஆதிசேஷன் முதல்ல அடிமையாக இருந்தது யார் என்று சொன்னால் பெருமாளுக்கு கூடவே இருந்து படுக்கிறதுக்கும் அதே தான். நடந்தால் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், அத்தனையமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா இளையாளர். அப்படி தொண்டு செய்கிறவர் லக்ஷ்மணனாக வந்த பொழுது அவர் கூடவே இருந்து தொண்டு செய்தார். 14 ஆண்டு கண் துயிலாத தொண்டு செய்தாராம். அப்பொழுது நினைச்சாராம், இவருக்கு நாம் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டார். ஒரு நல்ல டிரைவர் இருக்காரு, அவர் ரொம்ப திறமையாக எல்லா வேலையும் செய்கிறார். இவருக்கு ஏதாவது ஒரு கௌரவம் கொடுக்கணும்னு நினைச்சா முதலாளி என்ன செய்வார்? முதலாளி என்ன செய்வார்னா, நீ உட்கார, ஒரு நாள் நான் ஓட்டிட்டு போறேன், நீ உட்காரு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கௌரவம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அவர் தான் இந்த அவதாரத்தில் பூலோகத்தில் ஆழ்வானாக அவதாரம் பண்ணினார். ஆழ்வானாக அவதாரம் பண்ணி திருமரு மார்பனாய் இந்த உலகத்தில் வந்து அவதாரம் பண்ணி எம்பெருமானாருக்கு அணுக்கத் தொண்டராக தொண்டு செய்தார். எம்பெருமானார் தான் ஆதிசேஷனுடைய அம்சம். அவருக்கு தொண்டு செய்வது பெருமாளே வந்தார். இப்போ ஆழ்வானை கொண்டாடினா என்ன அர்த்தம்? நாம் முழுக்க முழுக்க எம்பெருமானையே கொண்டாடுவது போல. எம்பெருமான் ஈஸ்வரனும் சேஷத்துவத்தை ஆசைப்பட்டிருந்தார். அதுக்கு நாம் அவரே ஆசைப்படும் போது நாம் என்னப்படி இருக்கணும்? அப்படி தான் இருக்கணும். அப்பேற்பட்ட ஆழ்வான் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தான் நடந்து காட்டினார், வாழ்ந்து காட்டினார். அது எல்லாத்துக்கும் முடியாது. இப்போ பேசுகிற அடியனால சில விஷயங்கள் செய்ய தெரியாது, முடியாது. கேட்குறவங்களால சிலது என்னை விட திறமையாக செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லாமல் சுவாமி எம்பெருமானாரிடத்திலே தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுத்து கூடவே கைங்கரியம் பண்ணினார். உடலை கொடுத்தாரா? உடலை கொடுத்தார். உடலில் எது முக்கியமான அங்கம்? இந்த உடம்புல முக்கியமான அங்கம் எதுன்னா கண்ணு தான். கண்ணு போன ஒருபாடு இந்த பிள்ளை விருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு குழந்தை வருது, தாயினுடைய முதுகில் தட்டுது, தலையில் தட்டுது, காலை மிதிக்குது, எல்லாம் பண்ணாலும் பொண்ணு தட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த குழந்தை தாயினுடைய கண்ணில் குச்சிட்டா என்ன பண்ணும்? கண்ணே போனப்ப நீ என்ன புள்ள போ அப்படின்றான். ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா, சோழனுடைய அவையிலே ஏற்பட்ட துன்பத்தை எம்பெருமானாருக்கு தவிர்ப்பதற்காக தான் சென்று எம்பெருமானாராகவே தான் அதாவது அவருடைய உத்திரியத்தை அணிந்து கொண்டு சென்றார். திரிதண்டத்தை பிடிச்சிட்டு போனார். எம்பெருமானார் வெள்ளை சாத்தி கொண்டு வேகமாக மேல்கோட்டை போறார். காபி சாத்தி கொண்டு இவர் எங்கே போறாரு? சோழனுடைய அவைக்கு போறார். அப்படி சோழனுடைய அவையிலே சென்று, பாவி உன்னை பார்த்த கண் வேண்டாம் என்று நோண்டி வெளியே போறார்னா உடல் கொடுக்கிறார். ஆவியை எப்படி கொடுத்தார்னா, ஆழ்வானுடைய அந்த பறிப்பை கண்டு, அவனுடைய தரிப்பை கண்டு நம்பெருமாள் உனக்கு மேல் வீடு தந்தம்ட்டார். இவர் ஏன் மேல் வீடு கேட்கணும்? அவர் ஏன் கொடுக்கணும்னா, அப்பொழுதுதான் சொன்னாராம், எம்பெருமானாருக்கு முன்னாடி போய் நாங்கள் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமிழ் பேரின்பத்து அடியரோடு இருந்தமே, சூழ்விஷம் பனிமிகில் சூரியம் முளைக்கின ஆழ்கடல் அலைதலை கையெடுத்தாடின என்று சொல்லி அந்த மேலே போகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எல்லாம் எமதிடம் புகுதென்று கூப்பிடுவாங்களாம். அப்படி இருக்கக்கூடியதையெல்லாம் தான் அங்கு சென்று, அதாவது காலம் நடையாடாத தேசம்னு சொல்லுவாங்க. காலம் நடையாடாத தேசம், காலம் நடையாடாத தேசம் எதுன்னா பரமபதம். அங்கேயும் இவர் முன்னாடி போய் எம்பெருமானாரை வரவேற்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இந்த ஜீவாத்மாவை எம்பெருமானுடைய திருவடியில் விட்டுட்டு போறார். அப்ப உடல் பொருள் ஆவி, பொருள் எங்க விட்டார்னா, தன்னுடைய வாழ்நாளில் எம்பெருமானுக்கு தெரியாத செல்வம் கிடையாது, தாயாருக்கு இல்லாத செல்வம் கிடையாது. ஆனால் என்ன நடந்ததுன்னா,
இந்த எம்பெருமானாருக்கு இவரை சிஷியனாக ஆக்க வேண்டுமென்னு வரதராஜ பெருமாள், நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்பெருமாள் பெரியவரா, திருவேங்கடமுடையான் பெரியவரா, பெருமாள் கோயில் வரதராஜன் பெரியவரான்னா, வரதராஜன் தான் எல்லாத்துக்கும் தானம் பண்ணியிருக்கார். யாருக்கு? வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு. எம்பெருமானாரை கொடுத்தது அவர் தான். இந்த ஆழ்வானையும் எம்பெருமானாருக்கு கொடுத்தது நம்பெருமாள், இது வரதராஜ பெருமாள் தான். என்ன எப்படி பண்ணார்னா, ஒரு சின்ன வேலையை செஞ்சார். இரவு திருக்காப்பு பண்ணுகிறார் ஆழ்வான் தன்னுடைய திருமாளிகையில். அவர் ராஜான்னா சிற்றரசர். அவர் எப்படி ராஜாவாக இருந்தார்னா, கைங்கரிய செல்வர்னு சொல்கிறது, கைங்கரியம் செஞ்சே வாழக்கூடிய, அதுதான் ராஜா. இப்போ சொல்கிறாங்க ஒவ்வொருத்தர், அவர் பெரிய ராஜாங்க. எதுலன்னா, அவர் சக்கரவர்த்தி, இசையில் சக்கரவர்த்தி. இவர் அப்படி இருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நித்திய ததியாராதனை பண்ணி 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 அப்படியே பண்ணிட்டு இருந்திருக்கார். நித்தியப்படி 6 வார்த்தை பேசிகிட்டு இருப்பாராம். யார் இடத்துல? திருக்கட்சி நம்ப இடத்துல. அவர் போன ஒருபாடு என்ன பண்ணுவாராம், தாயார் பெருந்தேவி தாயார்கிட்ட பேசுவார். அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப கதவு ஒலி கேட்டுச்சோம். 2 கேட்டாங்க, ஏங்க கூரம் எங்கே இருக்குது, வரதராஜ பெருமாள் சன்னதி எங்கே இருக்குது, இங்கேருந்து கேட்குமான்னா, லண்டன் எங்கே இருக்குது, இங்கே உட்காந்துக்கிட்டு செல்லில் நோண்டுறோம்ல, கேட்குதா இல்லையா, அதுக்கு என்ன வேணும், செல்லு வேணும், செல்லில் சார்ஜ் இருக்கணும். கேட்டது யாருன்னா பெருமாள், அவருக்கு சார்ஜ் குறையுமா. அதை கேட்டது யாருன்னா பிராட்டி. என்ன ஓசைன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஆழ்வானுடைய அந்த திருக்கதவு சாத்தப்பட்டது, நித்திய கைங்கரியத்தை முடிச்சுட்டுன்னா அவ்வளவு பெருஞ்செல்வமானு கேட்டார். தாயார் ஒரு இடத்துல அப்படி கண்ணை நல்லா லேசாக செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோன்னு அப்படி பார்த்தா கோடீஸ்வரன். கஷ்டப்படுறவன்லாம் யாருன்னு கேட்டான். அவன் கஷ்டப்படுறவன் பூரா தாயாருடைய அந்த விழிக்கு கீழே இறக்குறப்போ பார்த்தவன் தான். அந்த மாதிரி செல்வத்தை உடைய பிராட்டி இந்த செல்வத்தை பெருமையாக பேசலாமா அப்படின்னா அப்படி சொன்னது தான் தாமதம். இந்த செய்தியானது திருக்கட்சி நம்பி மூலியமாக புறத்தாழ்வானது கிடைச்சது. எம்பெருமான் மதித்த செல்வமாகினால இந்த செல்வத்தை இழந்து விட வேண்டும் என்று சொன்னார். உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுத்து முக்காலம் இல்லா முகிழ்வண்ணன் வானத்து எக்காலம் செல்வான் இருக்கின்றேன், தக்காரன் கூறத்தாழ்வான் அடியை கூடுதற்கு நாயடியேன், புறத்தாழ்வான சடம் போட்டுனர். முக்காலம் எல்லாம் முகிழ்வண்ணன் வானம் பரமபதம். அங்கே தான் முன்னாடி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அதைத்தான் அவதனார் சொல்லுகிற பொழுது பெரும் புகழான் மொழியை கடக்கும் பெரும் புகழான்னார். புகழ் இருக்கு. புகழ் யாருக்கு இருக்குன்னா, லௌகீகத்தில் உள்ளவனுக்கெல்லாம் புகழ் இருக்கு. ராஜாவாக இருக்கான், பைல்வானாக இருக்கான், அறிவாளியாக இருப்பான், வித்வானாக இருப்பான், இதெல்லாம் புகழ் உடையவன். செல்வந்தராக இருப்பான், செல்வத்தை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பான். பெரும்புகழ் யாருக்குன்னா எம்பெருமானுக்கு பெரும்புகழ் உண்டு. என்ன கேட்டார், கீழ்மகன் தலைமகனுக்கு சமசகாவாய், தம்பிக்கு முன்பிறந்து தமையனுக்கு இளையோன், சத்பாவன் சொல்லும்படி ஏக குலம் ஆனவையும். கீழ்மகன் தலைமகனுக்கு சமசகாவாய். குகன் யாரு? வேடன். அவன் அப்படியே என்ன பண்றான், தனக்கு தோழனாக ஆக்கி கொண்டார். குன்று சூழ்வான் மகனோடும் ஐவரானோ. அப்ப இந்த ஆன்மாவானது எம்பெருமானிடத்தில் சேருவதற்காக அவன் பண்ணதில் என்ன பண்ணான்னா, தன்னை தாழ பண்ணி கொண்டதனால பெரும்புகழ் அவனுக்கு கிடைச்சது. அதை காட்டிலும் பெரும்புகழ் எது என்று சொன்னால், வாயில சொல்ல முடியலையே, சொல்லவே முடியாத பெரும்புகளை உடையவர் யார் என்று சொன்னால் அவர் தான் கூறத்தாழ்வான். என்னது, அவரை பற்றி ஏதாவது 2 வா, ஐயோ அவரை பற்றி சொல்லவே முடியாதுங்க, அவ்வளவு பெரிய ஞானின்னு. இன்னொருத்தரை காட்டி இவரை பற்றி ஏதாவது, இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு, சொல்கிறதுக்கும் ஒன்று ஏதாவது இருக்கணும். அதே நிறையா இருந்தாலும் சொல்ல முடியாது, ஒன்றுமே இல்லைனாலும் சொல்ல முடியாது. இவர் அப்படி இல்லை, நிறைய புகழ் இருந்தது, பெரும் புகழ். என்ன புகழ்னா, ஆச்சாரியனுக்காக 2 கண்ணையும் இழந்தார். ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு வருவதற்காக சொத்து செல்வம் அத்தனையும் தூக்கி எறிஞ்சார். பொன்வெட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேனாவேனா குலசேகராளர். இவர் என்ன பண்ணாராம்,
பொன்வெட்டில் வீசி எறிஞ்சிட்டு போகிறார். அவ்வளவு செல்வத்தை எல்லாம் துறந்தவராகினாலே அப்பேற்பட்ட ஆழ்வானுடைய அவதார தினத்தை நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். திருநட்சத்திரம்ங்கிறது நான் இது விழா தான், கொண்டாடுறது தான். என்றைக்கு வேணாலும் கொண்டாடலாம். ஒரு திருநட்சத்திரத்துலேருந்து 10 நாட்கள் வரையிலும் கொண்டாடலாம். 10 நாள் முன்னாடியும் கொண்டாடி அன்னைக்கு சாத்துமுறை பண்ணலாம். இது நமக்கு பெருமாள் அனுகிரகமாக என்ன பண்ணுறாருன்னா, நீ அப்படியே பண்ணுன்ட்டார். வேதவியாச பட்டர், காரமடை பட்டர் சுவாமிகள், நீங்கள் செய்கிறது தான் சரியினார். ஏனென்று கேட்டால் அடியார்களெல்லாம் பூரம் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி யார் போகிறான்னு நினச்சா, நீ கேட்டால் ஓடப்பட்டி பாலம்மா சொல்கிறாங்க, நான் போய் 1 வாரம் இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு வந்தேங்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு இங்கே வர்றதுக்கு வாய்ப்பாகி போச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசங்கள் மாதிரி எல்லா சபைகள்லேயும் நடக்குது திருமணி. அதாவது குரத்தாழ்வான் உற்சவம் இந்தியெல்லாம் கிடையாது. இந்த 1000வது ஆண்டுக்கு பின்னாடி தான் குரத்தாழ்வான்னா யாருன்னு தெரிஞ்சு அதெல்லாம் கொண்டாடி ஆனந்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாற்றி அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு ஒரு ஆச்சாரியன் வரணும். சென்ற ஆண்டு புத்தூர் சாமிகளுடைய 100வது ஆண்டு விழா, அதை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவருடைய பேத்தியாரே வந்தாங்க. கிருஷ்ணகிருபா ரொம்ப அற்புதமான பேச்சு. அடியனுக்கு அப்பொழுதுக்கு முன்னாடியே சாமியை கூப்பிட்டுருந்தேன். யாருன்னா அன்னங்காராச்சாரிய சுவாமிகளுடைய திருவம்சத்தார். நமக்கு எம்பெருமானுடைய திருவம்சத்தாரை கண்டாலும் வணங்கணும். எம்பெருமானாருடைய திருவம்சத்தார்னு சொல்லி ஆசூரி வம்சம் இருக்கு, அவங்கள கண்டாலும் நாமெல்லாம் வணங்குவதில்லை, சிரமமாக அவரை பற்ற வேண்டும். அதை காட்டி 74 சிம்மாசனாதிபதிகள் யார் ஏற்படுத்தினதுன்னா எம்பெருமானாரே ஏற்படுத்தினது. அதில் ஒருவராய் இருக்கக்கூடியவர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. அந்த வம்சத்திலே வந்தவர் சுவாமி ராஜஹம்சம் சுவாமிகள். அவர்கள் எழுந்தருளி இந்த ஆண்டு நமக்கு அவருடைய தாத்தா மகாமகிமோ உபாத்தியாயான்னு பட்டம் பெற்றவர். அது யாருமே தமிழ்நாட்டில் ஒருத்தர் பெற்றிருந்தார். ஊவே சாமிநாயகர்னு பெற்றிருந்தார். அதற்கு அடுத்தாப்படி சுவாமிக்கு தான் 1400 கிரந்தங்களோ என்னமோ அவர் தன் கைப்படத்தானே எழுதி அதை பதிப்பித்து வெளியிட்டிருக்கார். எழுதுறவங்க பதிப்பிக்க மாட்டாங்க, பதிப்பிக்கிறவங்களுக்கு எழுத தெரியாது. ஆனால் சாமி அப்படி இல்லை, தானே எழுதி தானே பதிப்பித்தவர். அவருக்கு தோப்பு மேலே ஒரு கருணை உண்டு. தோப்பு பாகவதர் அப்படின்னாலோ விளாஞ்சோல பிள்ளைனாலும் சரி, 2 பேர்லையும் குறையாத அன்போடு இருந்தவர். இங்கிருந்து ஒரு தபால் எழுதுனா சாமி, அவர்கிட்ட ஒரு ஆச்சரியமான குணம் என்னன்னா, சாமி அழைச்சிக்குவாங்கப்பா. அப்படி அங்கிருந்து தபால், இந்த தபால் தோப்புசாமி தபால் போன உடனே அங்கே கீழே வைக்கிற இடத்துலேயே கார்டு இருக்குமா, அதை எடுத்து அப்படியே பதில் எழுதி அனுப்புவாராம். அப்பேற்பட்ட பெருமைகளை உடையவர் சுவாமி. அவருடைய வம்சத்திலே வந்திருக்கக்கூடிய ராஜவம்சம் சுவாமிகள் இன்றைக்கு நிலத்தேவர் குழாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கெல்லாம் நேரே அருள் செய்வதற்காக வந்துள்ளார்கள். அவருடைய திருவடி வாரத்திலே பல்லாண்டு பாடி நமக்கு கிடைச்சிருக்க பொக்கிஷம் என்னன்னு சொன்னால் எம்பெருமானாருடைய தரிசனம். அதை காட்டிலும் உயர்ந்தது என்ன சொன்னால் ஆழ்வானுடைய தரிசனம். என்ன சொன்னார்னா, அதாவது இந்த ஆள வந்தார் இருக்காரு பட்சபாதினார். என்ன பட்சபாதினா, 2 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் கருணை பண்ணிட்டாராம். யாரிடத்துல? உடையவரிடத்துல. ஆம் முதல்வன், இவன் வந்தால் முதல்வனாவான்னு கையை காட்டின இடத்துல ஆழ்வான் இருந்தது. அந்த தரிசனம் ஆழ்வான் தரிசனம் தானார்.